ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினி சித்ரா ப்ரொடக்ஷனில் நம்ம தருண் தேஜா இயக்கி வசந்த் ரவி ஹீரோவாக நடித்து வெளிவந்த அஸ்வின்ஸ் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஹார்ட் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வசந்த் ரவியும் அவர் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு கேங்காக சேர்ந்து அமானுஷங்களை பற்றி கண்டுபிடிச்சி அதை ரிசர்ச் பண்ணுற ஒரு கேங்காக இருக்காங்க. அப்போ ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு ஃபாரின் ஹோட்டலில் சில அமானுஷங்கள் நடக்குதுன்னு கால் வருது அந்த ஓனர்கிட்டேருந்து. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஹோட்டலுக்கு போகிறாங்க. அப்புறம் அந்த ஹோட்டலுக்கு போனதுக்கப்புறம் அங்கே நடக்கிற அமானுஷங்களால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் இருக்கிற எல்லாரும் ஒவ்வொருத்தராக இறந்து போகிறாங்க. லாஸ்ட்டில் அது என்ன ஆகுது, ஏன் அப்படி இறந்து போகிறாங்க, இதுக்கு காரணம் யார், நம்ம வசந்த் ரவி அதை கண்டுபிடிச்சாரா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட ஹார்ட் ஆஃப் த ஸ்டோரி. இந்த படத்தில் நம்ம பாசிட்டிவ்ஸ்னு என்ன பார்த்தோம்னா, நம்ம வசந்த் ரவி சூஸ் பண்ண இந்த ஸ்டோரி ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அண்டு நம்ம வசந்த் ரவியோட சேர்த்து இதில் நடித்த எல்லாரோட ஆக்டிங்கும் ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். டைரக்டர் இந்த ஸ்டோரிக்கு சூஸ் பண்ண கேரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆப்டாக இருக்காங்க இந்த ஸ்டோரிக்காக. படத்தோட ஸ்க்ரீன் பிளேவை நம்ம டைரக்டர் கொண்டு போன விதம் ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு. அதை நல்லா விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காரு நம்ம டைரக்டர். அது அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னே நம்ம சொல்லலாம். அந்த விறுவிறுப்புக்காகவே நம்ம கண்டிப்பாக ஒரு 70 மார்க்ஸ் கொடுக்கலாம் நம்ம டைரக்டரோட ஸ்க்ரீன் பிளேக்காக. கிளைமேக்ஸ் காட்சிகளை ரொம்ப த்ரில்லிங்காக சஸ்பென்ஸாக அற்புதமாக காட்டியிருந்தார் நம்ம டைரக்டர். நிறைய இடத்துல அந்த நிறைய காட்சிகள் எல்லாமே நம்புகிற மாதிரி நேச்சுரலாக தத்ரூபமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட எடிட்டர் தன்னோட உழைப்பை ரொம்ப கடுமையாக போட்டிருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவரோட ஒர்க் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய பேக் போன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக் டைரக்டர் விஜய் சித்தார்த். அவர் ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி படத்துக்கு எப்படி மியூசிக் போடணுமோ அந்த மாதிரி மியூசிக் போட்டிருக்காரு. அண்ட் இந்த இடத்துல அதை நம்ம கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். நம்ம ஹீரோ வசந்த் ரவி ஆஸ் யூஷுவலாக கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தன்னோட நேச்சுரல் ஆக்டிங்கை இந்த படத்துலையும் காட்டியிருக்காரு. நம்ம அருள்நிதி மாதிரி வசந்த் ரவியும் கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அண்டு வித்தியாசமான ஜானரில் இருக்கிற படத்தை தேர்ந்தெடுத்து நடிக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம்னே சொல்லலாங்க. இந்த இடத்துல இதில் வசந்த் ரவியை தவிர்த்து விமலா ராஜன், சரஸ்வதி மேனன், உதயராஜன் இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ரன்னிங் டைம்னு பார்த்தோன்னா 1 மணி நேரம் 50 நிமிஷம். படம் கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் இந்த 1 மணி நேரம் 50 நிமிஷத்துக்கு என்ன தேவையோ அதை நம்ம டைரக்டர் ரொம்ப தெளிவாக காட்டியிருக்காரு. இந்த படம் ஃபுல்லாக ஒரு நைட்டில் என்ன நடக்குதோ அதை கதையாக எடுத்து வச்சுருக்காங்க. லைக் நம்ம லோகேஷ் கனகராஜ் கைதி எடுத்த மாதிரி. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ் OTT தளத்தில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம் எப்போ வேணாலும். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 6 கண்டிப்பாக கொடுக்கலாங்க. இந்த படம் ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி ஃபிலிம்னால கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபேமிலியாக உட்காந்து வீக்கெண்டில் வாட்ச் பண்ணலாம். அதுக்கு இந்த படம் ஒர்த்தாக இருக்கும். நம்ம சேனல்லையே இப்போ ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஃபைட் கிளப் படமும் அதோட ரிவ்யூ இருக்குது. அப்புறம் ஜி5 தளத்தில் ரிலீஸ் ஆன கூசே முனிசாமி வீரப்பன் இந்த டாக்குமெண்ட்ரியோட ரிவ்யூ இருக்குது. நீங்கள் அதையும் வேணால் போய் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மேலும் இது போன்ற ரிவ்யூஸ் தெரிந்து கொள்ள டீம் நியூஸ் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.